ரெக்கார்டிங் போட்டிங்களா வரும்? ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன். மார்க் பண்ணிக்கிடுங்க, உங்க ஆன்சரை மார்க் பண்ணிக்கிடுங்க. டைம் முடிஞ்சுங்க, மார்க் பண்ணிக்கிடுங்க. ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன். சரி, மேல பாருங்க. அரை மணி நேரம் உட்காந்தா யாருனாலும் இந்த கொஸ்டின் போடலாம். மேட்ரு அது கிடையாது. நம்ம டெஸ்ட்ல ஃபாஸ்டா போடணும். சரி, கொஸ்டின் புரிஞ்சிச்சா? எங்க கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ரீட்டைல்ங்கிற வார்த்தையை பார்த்து நம்மளால என்னடா இது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. ஓ, ஈஸியான வார்த்தை தான். சரி, விஸ்டம் வேர்ட்ஸ் இஸ் த செயின் ஆஃப் இந்தியன் ஸ்டோர்ஸ் செல்லிங் மேகசின்ஸ், புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ். சரி, 3 பொருள் விற்கிறாங்க. ரைட், ஓகே. இன் இந்தியா மேகசின்ஸ் உடைய ரீட்டைல் பிரைசஸ். ரீட்டைல் பிரைசஸ் என்ன அர்த்தங்க? எந்த பிரைஸ்க்கு விற்கிறாங்களோ அந்த பிரைஸ் தான் செல்லிங் பிரைசஸ் ஆர் செட் பை த பப்ளிஷர்ஸ். எவன் பப்ளிஷ் பண்றானோ அவன் என்ன பண்ணுவான்? ரைட், பிரைஸ் செட் பண்ணுவான். அண்ட் த ரீட்டைலர் உடைய ஷேர் ஆஃப் a magazine's retail price is. சரி, என்ன கொடுக்காங்க? ரீட்டைலருடைய ஷேர் எவ்வளவு? 20%. அப்ப இந்த கடையில இவர் வச்சு விற்கிறாரு, விஸ்டம் வேர்ட்ஸ் இந்த கடையில இவர் வந்து வச்சு விற்கிறாரு, மேகசின்ஸ் விற்கிறாருன்னா இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 20% கிடைக்கும். சரி, ஓகே. சின்ஸ் விஸ்டம் வேர்ட்ஸ் மார்ஜின் ஆன் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் இஸ் மச் ஹையர். ரைட், இங்கே தான் கொஸ்டின் நம்மளுக்கு தெளிவா புரியணும். என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு மேகசின் வித்தா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபமா? 20% லாபம். இவங்க என்ன சொல்றாங்க? புக்கு ஸ்டேஷனரி ப்ராடக்ட் அதை விட லாபம் அதிகம். அப்ப 20% விட எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? புக்ஸ் ஸ்டேஷனரி ப்ராடக்ட் தான் விற்கணும், மேகசின் விற்கிறது என்ன பண்ணிடுவோம்? குறைச்சிருவோம்னு நினைப்பீங்க. ரைட், அதான் அவனும் பண்றான். The chain's management plans to devote more of its stores shelf space. ஸ்பேஸ் எதுக்கு கொடுக்க போறாங்கன்னா, புக்ஸுக்கும் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸுக்கும், and reduce the number of magazine titles that its stores carry. மேகசினுக்கு 20% மார்ஜின் தான் கிடைக்குது. அதை விட அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா யாருனாலும் எதை அதிகமா விற்க பார்ப்பாங்க? அதிக ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிறதான விற்க பார்ப்பாங்க. அதே தான் இவன் பண்றான். சரி, கொஸ்டின் என்னது அப்படின்னா, which of the following if true most strongly argues that இதை வெட்டிடணும். if put into effect னா பிளானை செயல்படுத்தினாங்கன்னா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எது ஆர்கியூ பண்ணுது? மோஸ்ட் ஸ்ட்ராங்லி ஆர்கியூஸ். முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. பண்ண என்ன அர்த்தம்? நிறைய வர்ற ஸ்ட்ராங் வரலாம், நம்மளுக்கு மோஸ்ட் ஸ்ட்ராங் தான் கேட்கணும். என்ன ஆர்கியூ பண்றானுங்க? ப்ராஃபிட் வந்துட்டு என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நான் பேசணும். சரி, கதை என்னது? 3 விற்கிறாங்க. இதுல மேகசினுக்கு 20% தான் லாபம் கிடைக்குது. இப்ப மத்ததை அவன் என்ன பண்றான்? மத்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? மேகசினை கம்மியாக்கிட்டு மத்ததெல்லாம் அதிகமா விற்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, நீ போட்டிருக்கிற பிளான்னால என்ன வராது? ப்ராஃபிட் வராது. நீங்க யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசணும்னா, அந்த விஸ்டம் வேர்ட்ஸ், அந்த புக்கு கடைக்காரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசணும்.
சரியா? அவன் என்ன நினைக்கிறான்? ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறான். நம்ம அவன்கிட்ட போய் ப்ராஃபிட் வராதுன்னு சொல்லப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி சொல்லுங்க, ஏன் வராது? 65% ஆஃப் ஷேர் மேகசின் ரீட்டைல் பிரைஸுக்கு யாருக்கு போயிடும்? பப்ளிஷருக்கு போயிடும். கூடவே சேர்ந்து அட்வர்டைசிங் ரெவன்யூ யாருக்கு தான் போகுமா? யாருக்கு தான் போகுமா? பப்ளிஷருக்கு தான் போகுமா? நம்ம என்ன பேசணும்? யாருடைய ப்ராஃபிட் பேசணும்? கடைக்காரன். யாரை பத்தி கிடையாது? மேகசின் பப்ளிஷர் கிடையாது. சரி, இப்ப என்ன சொல்றாங்க? மேகசின் ஆன்லைன்லயே சப்ஸ்கிரைப் பண்றது எப்படி இருக்குது? சீப்பரா இருக்கு. எதை விட? கடையில இருந்து வாங்குறத விட. இதான் ஆன்சர் ரெண்டு பேருமே சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் தானே இல்லையா? நம்ம எதை பேசணும், என்ன பேசணுங்க? யாருக்கு ப்ராஃபிட் வரதை பத்தி பேசணும்? கடைக்காரனுக்கு ப்ராஃபிட் வரதை பத்தி பேசணும். இங்க என்ன சொல்றோம்? ஆன்லைன்ல வாங்கிட்டாங்கன்னா அது எப்படி இருக்குது? சீப்பா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? இவன் பாயிண்ட்டுக்கு சப்போர்ட்டா கடைக்காரன் ஒண்ணு பண்றான் இல்லைங்க? கடைக்காரன் என்ன பண்றான்? கடைக்காரன் என்ன பண்றான்? மேகசின் டைட்டில்ஸ் எல்லாம் என்ன பண்றான்? குறைக்கிறான். இப்ப எது குறைக்கிறான்? ஏன்னா அவனுக்கு ப்ராஃபிட் வரணும்னு குறைக்கிறான். நம்ம அவனுக்கு சப்போர்ட்டா பேசணுமா எதிர்த்து பேசணுமா? அவன்கிட்ட என்ன சொல்லணும்? இப்பெல்லாம் நீ பண்ணினா உனக்கு என்ன வராது? ப்ராஃபிட் வராதுன்னு சொல்லணும். அவன்கிட்ட போயிட்டு ஆன்லைன்ல எல்லாரும் மேகசின் வாங்கிடுறாங்க, கடைக்கெல்லாம் வந்து வாங்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான், அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், மேகசினுடைய எண்ணிக்கைய குறைச்சிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு அப்போசிட்டா பேசுறோமா சப்போர்ட் பண்ணி பேசுறோமா? இங்க இந்த பாயிண்ட் அவருக்கு அப்போஸ் பண்ணியா பேசுது? சப்போர்ட் பண்ணி பேசு. புரிஞ்சுட்டா? உங்களுக்கு ஓகேயா? எழுதின ஆன்சரை மாத்தாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். மூணாவது பாயிண்ட், சின்ன சின்ன டவுன்ல எல்லாம் இந்த விஸ்டம் வேர்டுடைய லொகேஷன் இருக்குது. அதனால ரீட்டைல் அவுட்லெட், புக்ஸுக்கு ரீட்டைல் அவுட்லெட் இது இவங்க மட்டும்தான் அப்படி பேசணும். நாம என்ன பேசணும்? இவனுடைய லாபம் எதை பேஸ் பண்ணி பேசணும்? மேகசீனை நீ என்ன பண்ணிடுற? குறைச்சிடுற. மேகசீனை குறைக்கிறதுனால ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிற, ஆனா மேகசீனை குறைக்கிறதுனால உனக்கு ப்ராஃபிட் வராதுன்னு பேசணும். நீங்க என்ன பேசுறாங்க? சில சின்ன சின்ன டவுன் இருக்கு, அங்க புக்கு வாங்குறதுக்கு எந்த கடை மட்டும் தான் இருக்கான்? இந்த கடை மட்டும் தான் இருக்குங்கிறாங்க. சரியா? பார்த்த உடனே இதை நம்ம தள்ளி வச்சிடணும். ஏன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி பேசணும்னா கடையையும் கடையதையும் மேகசின். சரி, நாலாவது கொஸ்டினுடைய மீனிங் சொல்லு. In several market surveys, consumers identify wisdom words as a book or stationery. சர்வே எடுக்கிறாங்க, அங்க போயிட்டு இது என்ன கடைன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? புக்கு கடைங்காங்க, இல்ல ஸ்டேஷனரி ஸ்டோர் சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த கடையே எப்படி தெரியுது? இந்த கடையே எப்படி தெரியுது? மேகசீனை வச்சுதான் இந்த கடையே வெளியே எல்லாருக்கும் தெரியுது. சரியா? இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுட்டாங்க? சரி, இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிருக்கோம், அப்படிதானே? சி வருமா வராதா? வராது. ரைட். டி வருமா வராதா? வருமா? டில என்ன சொல்ல வராங்க? மேகசீனை வச்சுதான் உன் கடை பேரு வெளியே தெரியுது. நீ மேகசீனை குறைச்சிட்டா உன் கடை பேரு வெளியே தெரியும், ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் என்ன ஆயிரும்? குறைஞ்சிடும். அப்ப என்ன சொல்றாங்க? நீ மேகசீனை வைங்க, ஏன்னா நிறைய பேருக்கு உங்க கடையே எப்படிதான் தெரியுது? மேகசீனை வச்சுதான் தெரியுது. அப்ப அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி,
ஃபிஃப்த் ஆப்ஷனும் பார்த்தோம். மேகசின் பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணிடுறானுங்கன்னா விலையை குறைக்கிறாங்க. Magazine seeking to increase share in competitive sectors of the market. மார்க்கெட்ல உங்களுக்கு ஷேர் கம்மி. ஷேர் கம்மின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல ஷேர் கம்மின்னா என்ன அர்த்தங்க? ஷேர் மார்க்கெட் கிடையாது இது. மார்க்கெட்ல ஷேர் கம்மினா இவங்க என்ன எதை பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? மார்க்கெட்ல ஷேர் கம்மி உங்களுக்கு அப்படின்னா இந்த மார்க்கெட்ல உங்க ப்ராடக்ட் கம்மியா தான் சேல்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? பேங்கிங் மார்க்கெட்டை எடுத்துக்கிறோம். பேங்கிங் மார்க்கெட் எடுத்துக்கிறோம். ஒரு 1,00,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டில். சரியா? இப்போ ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல்ல 5,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். 5,000 பேர் மட்டும் தான் ஒழுங்கா ரெகுலரா அந்த சேனல்ல படிக்கிறாங்கன்னா இதோடைய மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இதே இது 60,000 பேர் படிக்கிறாங்க. மொத்தம் இருக்கிற 1,00,000த்துல 60,000 பேர் ரெகுலரா ஒரு சேனல்ல ஒரு கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்கன்னா அதோடைய மார்க்கெட் ஷேர் என்ன இருக்குன்னு அர்த்தம்? எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவன் மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கா? இவன் இந்த ஷேரை ஏத்தணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? சிம்பிளான விஷயம். என்ன பண்ணணும்? ஆட்களை கூப்பிட்டு வரணும். சரியா? ஷேர் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? ரேட்டை கம்மி பண்ணணும். கரெக்டு தானே? விலை கம்மியா 50 ரூபாய்க்கு திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 வீடியோ கொடுக்குறான். புது சேனலா இருந்தாலும் நீங்க வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. ஏன்? ஏன்னா ரேட் எப்படி இருக்குது? கம்மியா இருக்குது. வாங்கி பார்ப்போமான்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? ஒரு இடத்துல ஷேரை பிடிக்கணும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்? பிரைஸ். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? சீக்கிங் டு இன்க்ரீஸ் ஷேர் இன் த காம்படிட்டிவ் செக்டார்ஸ் ஆஃப் த மார்க்கெட். காம்படிட்டிவ் செக்டார்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல ஷேரை பிடிக்கிறதுக்காக மேகசின் பப்ளிஷர்ஸ் என்ன பண்றானுங்களா? விலைய குறைக்கிறாங்களா? சரி, ஆன்சர் எடுப்போமா? நம்ம யாரை பத்தி பேசணும்? பப்ளிஷர் கதை நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு அந்த புக்கு கடைக்காரன் வேணும். அவனுடைய ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்? அவன் ப்ராஃபிட்டை ஏத்துறதுக்காக அவனு பண்றான். அது வந்துட்டு ப்ராஃபிட் ஏறாதுன்னு சொல்லணும். சரி, ஃபைனல் ஆன்சர் எது? ஃபோர்த் ஆப்ஷன். கட்டப்பட்டது யார்? பொறுமையா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆன்சர் வரும். வேகமா பார்க்கும்போது தான் ஆன்சர் வராது. கேர்ள்ஸ்ல யாரெல்லாம் நல்லா கை தூக்குங்க. 4 பேர். பாய்ஸ்ல 5 பேர். நீங்க தமிழ் மீடியம் தானே? ரைட். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி ட்ரை பண்ண போறோம். 21க்கு போயிடாதீங்க. ரைட், 21 பார்த்துரும். நல்ல கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். அதை விட ஈஸி கொஸ்டின். டிஃபிகல்ட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும்.
போட்டீங்களா? 2 நிமிஷம் அதிகம் அந்த கொஸ்டினுக்கு. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனா? ஃபோர்த் ஆப்ஷனா? வேற யார் சீக்கிரம் போட்டா? நீங்க. செகண்ட் ஆப்ஷன். சதீஷ் ஆன்சர் அது செகண்ட் ஆப்ஷனா? சரி, மேல பாருங்க. கொஸ்டின் அதை விட ஈஸியா தானே இருந்துச்சு. ஈஸி தானே? ஏதாவது கஷ்டமான வார்த்தை இருந்துச்சா? ஈஸியா புரியக்கூடிய கதை தானே. சரி, பிரச்சனை என்னது இவனுங்களுக்கு? டிராபிக் தான் பிரச்சனை. சரியா? டிராபிக்கை இப்ப நீங்க குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? டிராபிக் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா எவ்வளவுதான் போக முடியுது? டிராபிக் அதிகம், அவ்வளவுதான் இந்த பாயிண்ட். டிராபிக் ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா கடை எதுவுமே பக்கத்துல இல்லை. சோ ரீசன் இங்கதான் இருக்கு. மக்கள் வந்துட்டு வேலை பார்க்கறது, கடைக்கு போறது எல்லாம் ஒரே ஊருக்குள்ள பக்கத்துல போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்டோரும் தள்ளி இருக்குது, வேலை பார்க்குற இடமும் தள்ளி இருக்குது. அதனால அதிகமா டிராவல் பண்றாங்க. அதனால மக்கள் அதிகமா டிராவல் பண்றதுனாலதான் என்ன வருது? டிராபிக் வருது. சரியா? சரி, கொஸ்டின் என்னது? Which of the following proposals is most supported by the statement above? இது என்னது தெரியுமா? இது கொஸ்டின் என்னது? இது என்ன கேட்காங்க? மேல சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எந்த ப்ரொபோசல் கரெக்டா வரும்? ப்ரொபோசல்னா என்னதுன்னா ஒரு ஐடியா. சரியா? ஏதோ ஒண்ணு சொல்ல வரீங்க, எந்த ஐடியா சரியா வருங்க? மேல ஒரு பிரச்சனை இருந்துச்சாங்க? ரைட், பிரச்சனை இருந்துச்சு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது? சொல்யூஷன் சொல்றது. கரெக்டா? மேல இருக்கிற பிரச்சனை டிராபிக். டிராபிக் நடக்கிறதுக்கான காரணம் என்னது? டிராவல் பண்றது, அதிகமா டிராவல் பண்றாங்க. ஏன் டிராவல் பண்றாங்கன்னா வேலை பார்க்கறதும் பொருள் வாங்குற கடைகளும் தூரமா இருக்கு. பிரச்சனை எது? டிராபிக் அப்படின்னாலும் அதோடைய ரூட் என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான். கரெக்டா? அப்ப எதை சரி பண்ணணும்? டிஸ்டன்ஸ் சரி பண்ண ஆட்டோமேட்டிக்கா டிராபிக் சரியாயிரும். ரைட். வேகமா போறவனுக்கு ஃபைன் போடணுமா? வேகமா போறவனுக்கு ஃபைன் போட்டா டிராபிக் குறையுமா? குறையாது. ரெண்டாவது, மக்கள் எங்க வாழ்றாங்களோ அங்கேயே என்ன வரணுமா? வரணுமா? இது வருமா? ஏன்னா பிரச்சனை என்னதுதான், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுட்டாங்க? தூரமா வச்சுட்டாங்க. ரைட். பி. டி ஆன்சர் சொல்றாங்க. டி ஆன்சர் வருமா? மெயின் ரோட்ல போறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க? செகண்டரி ரோட்ல போங்க. ரைட். இதுக்கு கொஞ்சம் டிராபிக்கை குறைக்கும். ஆனா நம்ம பிரச்சனை என்னது? எந்த வார்த்தை இருக்கு? ரைட். ஓகே, நம்ம பிரச்சனை டிராபிக் அப்படின்னாலுமே அதோடைய ரூட் காசு என்னது? ரூட் காசு என்னது? இவங்க வேலை பார்க்கறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் போகக்கூடிய இடங்கள் தூரம் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க செகண்டரி ரோட்ல போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா செகண்டரி ரோட்ல என்னதான் வரும் உங்களுக்கு? இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னது அப்படின்னா வேலை பார்க்குற இடத்தையும் ஸ்டோரையும் என்ன பண்ணிக்கணும்? பக்கத்திலே வச்சு. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், கரெக்டா போட்டது யார்? ஓகே. சரி, இந்த கொஸ்டின் 20 யார்ட்டையும் போட்டோம். பேஸ்கெட் பால் கொஸ்டின். நீங்க ஏன் தப்பு விட்டீங்க? அவங்க ஏன் தப்பு விட்டாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா வரும்.
ரீடிங் நல்லா வரும் தானே? எல்லாம் தாண்டி ஏன் தப்பு விட்டாங்க? எவ்வளவு கரெக்டாக போட்டீங்களா? சரி, அடுத்த உங்களுக்கு புரியல. பிடி வச்சிருந்தீங்க, பிடியில தான் வந்து நிப்பீங்க. ஆன்சர் பக்கத்துல வர்ற ஆன்சர் தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி, மோஸ்ட பார்க்காம விட்டுருப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ரூட் காசை பார்க்கணுங்க. வெறும் டிராபிக்கை குறைக்கணுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெறும் டிராபிக் இருக்கு, அதை குறைங்கன்னு அவன் கேட்கல. டிராபிக்கு ரீசன் சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? சொல்லியிருக்காங்க தானே? அப்ப அந்த ரீசனை சரி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிராபிக் என்ன ஆயிரும்? குறைஞ்சு. என்னாச்சு? சரி, கொஸ்டின் நம்பர் 19. 20 கிடையாது, 19. 20 போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. ரெண்டுக்கும் கரெக்டா? கொஸ்டின் திரும்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. இப்படிதானே? ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். எப்படி ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன் தானா? நீங்க சரி, முதல் 4 லைன் மட்டும் புரிஞ்சுட்டா ஆன்சர் வந்துடும். என்னாச்சு? வேற ஏதாவது ஆன்சர் போட்டீங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து? என்ன போட்டீங்க பிரச்சனை மேம்? சரி, கொஸ்டின் என்னது? இந்த லொக்காலிட்டி ஆல் த லோக்கல் எலக்ட்ரீஷியன்ஸ், ஒரு ஏரியால எல்லா எலக்ட்ரீஷியன்ஸ் இதான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? காஸ்ட் பிளஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் வாங்குறாங்க. என்னது நம்மளுக்கு தெரியல. காஸ்ட் பிளஸ் மெத்தட்னா என்னன்னு சொல்றாங்க. எலக்ட்ரீஷியன் சார்ஜஸ் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் யூஸ்ட் இன் த ஒர்க். வேலை செய்யறதுக்கு எந்தெந்த பொருள்கள் யூஸ் பண்றானோ அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறான். அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து என்ன பண்றா? ஒரு செட் பெர்சன்டேஜ் போடுறான். சரியா? அப்போ இந்த எல்லா பொருள்களுக்கும் ஒரு சார்ஜ் கூட சேர்ந்து அடிஷனலா ஒரு சார்ஜ், அதுக்கு பேர் தான் என்னது? காஸ்ட் பிளஸ் மெத்தட். சரி, क्वेश्चन என்னது? which of the following statements if true would be the best basis for criticism of cost plus pricing as an economically beneficial method for customers of the electrician service? क्वेश्चन என்னது? क्वेश्चन என்னது? காஸ்ட் பிளஸ் பிரைசிங். சரி, காஸ்ட் பிளஸ் மெத்தட்னு ஒன்று வச்சிருக்கல, அது அதை என்ன பண்ணணும்?
கிரிட்டிசைஸ் பண்ணணும். எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும்? கஸ்டமர்ஸுக்கு அது லாபமா இல்ல அப்படி பேசணும். கரெக்டாங்க? கிரிட்டிசிசம்னா நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும். யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? கஸ்டமர்ஸுக்கு இதுல லாபம் இல்லைன்னு பேசணும். சரி, இப்ப காஸ்ட் பிளஸ் மெத்தட் புரிஞ்சுட்டா? என்னது? மெஷின் யூஸ் பண்ணுவான், மெஷினுக்கு ஒரு சார்ஜ் போடுவான், அடிஷனலா ஒரு சரி பெர்சன்டேஜ் போடுவோம். சம் பாஸ்ட் கிளைண்ட்ஸ்லாம் இவருடைய வேலையுடைய குவாலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எதை பேஸ் பண்ணி பேசணும்? காஸ்ட் பிரைசிங்கை பேஸ் பண்ணி பேசணும்னாலே அவன் யூஸ் பண்ண பொருள் பிளஸ் அதோடைய அடிஷனல் பெர்சன்டேஜ், அதுதானுங்க காஸ்ட் பிளஸ் பிரைசிங் மெத்தடு. என்னென்ன பொருள் யூஸ் பண்றான் அது கூட அடிஷனலா ஒரு பெர்சன்டேஜ், இதை தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும். இது எதை பத்தி பேசுறாங்க? முன்னாடி இருக்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடையாது. என்னது? மோஸ்ட் வீக்கெண்ட்ஸ் வரும் தெரியுமா? சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி பெஸ்ட் பேசிஸ் கேட்டிருக்காங்க. சரி, செகண்ட் எலக்ட்ரீஷியன் வந்துட்டு லேபர் காஸ்ட்லாம் என்ன பண்ண மாட்டாராம்? சார்ஜ் பண்ண மாட்டாராம். இது கிரிட்டிசிசமா? இவன் மக்களை ஏமாத்தி காசு வாங்கலான்னு நம்ம பேசணும். இங்க பாயிண்ட் லேபர் காசுக்கு வாங்க மாட்டான்னு பேசிருக்காங்க. இங்கேயே ரீட் பண்ணி இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடணும். ஏன்னா இது யாருக்கு சப்போர்ட்டா இருக்குது? எலக்ட்ரீஷியனுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ரைட். மூணாவது, it is in the economic interest of the electrician to use expensive items. இந்த சென்டென்ஸ் எனக்கு தெளிவா புரியாது. ஏன்னா எந்த வார்த்தை இருக்குது? இதுக்கு என்ன அர்த்தங்க? அவனுடைய விருப்பம் தான். இதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது யாருடைய விருப்பம் தான்? அவனுடைய விருப்பம் தான். அடுத்த லைன் தான் தெளிவா புரியும். even if their use is not warranted by the circumstances. சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த மிஷினை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருந்திருக்காது. அந்த சிச்சுவேஷன்ல இவன் என்ன பண்ணிடுவா? அந்த மிஷினை இவன் என்ன பண்ணிடுவா? யூஸ் பண்ணிடுவா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவா? அந்த மிஷின் யூஸ் பண்ணதுக்கு சார்ஜ் போட்டுருவா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆணி அடிக்க சொல்லியிருக்கீங்க, 4 ஆணி அடிக்க சொல்லியிருக்கீங்க. சரியா? வெறும் கையால் அடிச்சா அந்த வாஷர் மட்டும் போட்டோம்னா 50 ரூபா தான் வச்சுக்கிடுவான். இவன் என்ன பண்றான்? நீங்க ஆணி அடிக்க சொல்லிட்டீங்க, ஓகே, கையால் அடிக்க முடியும், ஆனா பெரிய ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஒரு 500 ரூபா பில்லு போட்டோம். என்னன்னு கேட்டா, ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு நான் என்ன போட்டேன்? 500 ரூபா போட்டேன் அப்படிங்கிறான். இத பயன்படுத்தாமலேயே என்ன பண்ணலாம்? அந்த வேலையை பார்க்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிடுவான்? பயன்படுத்தினாதான் என்ன பண்ண முடியும்? பில்லு போட முடியும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க? பயன்படுத்திடுவாங்க. அப்ப தேவை இல்லைனாலுமே எக்ஸ்பென்சிவான ஐட்டம் யூஸ் பண்றது யாருடைய முடிவாயிரும்? எலக்ட்ரீஷியன் முடிவாயிரும். சரியா? சரி, அடுத்தது மற்ற எலக்ட்ரீஷியன்ஸ் இதுதான் யூஸ் பண்றாங்க. இது சப்போர்ட்டா பேசுது. கரெக்டா? ரைட். 5வது பாயிண்ட், காஸ்டுக்கு பெர்சன்டேஜ் ஒன்று ஆட் பண்றாங்கல்ல, அது வருஷம் ஆக ஆக என்ன ஆயிடுச்சா? இதுவும் யாருக்கு சப்போர்ட்டா பேசுது? எலக்ட்ரீஷியனுக்கு சப்போர்ட்டா பேசுது. கொஸ்டின் ஈஸிங்க. எலக்ட்ரீஷியனுக்கு அகெயின்ஸ்டா பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஆப்ஷன் கடன் எலிமினேட் ஆயிரும். ஆன்சர் எத்தனாவது ஆப்ஷன் தான்? சி தான். சரி, கரெக்டா போட்டது. ரைட். கஷ்டமான கொஸ்டின் போகுமா, ஈஸியான கொஸ்டின் போகுமா? சரி, கேக்கு ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 2 நிமிஷம் எடுக்கிறதுக்கு அவசியமே இருக்காது. 2 நிமிஷம் எடுக்கிறதுக்கு அவசியமே இருக்காது. நல்லா பாருங்க, கொஞ்சம் மேல பாருங்க. நான் 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் நான் கரெக்டா போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கரெக்டா போட்டேன்னா எனக்கு 1.5 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள போடணும். நான் இது வரைக்கும் போட்ட 3 கொஸ்டின்ல 3மே எனக்கு தப்பாயிட்டு இல்ல 1 தான் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுமையா போடணும். சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கரெக்ட் ஆகுறது, செகண்ட் அப்ஜெக்டிவ் தான் என்னது? ஸ்பீடு. தெரியும்ல கான்செப்ட். அதுக்கப்புறம் என்னதுதான்? மண்ணள்ளி வீசுங்க. கான்செப்டுக்கு அப்புறம் ஆக்யூரசி, ஆக்யூரசிக்கு அப்புறம் தான் ஸ்பீடு. நீங்க தப்பா போட்டு எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் ஒரு யூஸ் கிடையாது. கரெக்டா போடணும், அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு ஏற்றணும். சொல்றது புரிஞ்சிச்சு இல்ல? எனக்கு எல்லாரும் கரெக்டா போடணும். ஸ்லோவா போடுறவனு கரெக்டா போடணும்,
ஃபாஸ்டா போடுறவங்களும் கரெக்டா போடும். சரி, ஒரு நிமிஷம் முடிஞ்சிட்டுங்க. கேக்கு செய்ய கூட இவ்வளவு நேரம் ஆயிருக்காதுடா. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன். மாத்தி போடுறது யாரெல்லாம்? சும்மா கை தூக்கும், பரவாயில்ல. இங்க மிஸ்டேக் ஆச்சுன்னு பார்க்கணும். ஓகே, கொஸ்டின் லாஜிக் புரிஞ்சுக்கிடுங்க. 5 வருஷமா ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணுது. சரியா? எய்க்கும் கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுத்துருக்காங்களா? இதுக்கு யூஸ் இருக்கா இல்லையா? சும்மா ஒரு வார்த்தை கூட இருக்காது கொஸ்டின்ல, ஒரு கமா கூட கிடையாது. ஒரு கொஸ்டின்ல பாருங்க, பாக்குறதுக்கு சப்பையா எதுக்கோ சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ஆன்சரு. சரியா? இங்க இருந்து ஆன்சரே போக முடியும். ஏகப்பட்ட ரவுண்ட் எங்க வைக்கிறாங்க? சிட்டில வைக்கிறாங்க. இந்த அம்மா 5 வருஷம் கிளியரே பண்ணல, ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணல. 6வது வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? 6வது வருஷம் தான் இவங்க ஏதோ மாத்தி பண்ணிருக்காங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரிபன்சி இருக்கா? என்ன இருக்கு? 5 வருஷம் தோத்துட்டாங்கன்னா 6வது வருஷம் தோக்கதான் செய்யணும், இல்லைன்னா முதல் ரவுண்ட் 2வது ரவுண்ட் கிளியர் பண்ணணும். இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? காம்படிஷனே ஜெயிச்சிடுச்சு. அப்ப டிஸ்கிரிபன்சி இருக்கு. இங்க இத பார்த்த உடனே அடுத்தது போயிருவேனா? ஏன்? தேர்ட்ல எதையும் மாத்தி ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இதுல என்ன சொல்றாங்க? முன்னாடி இருக்கிற 5 சீசன் மாதிரி இல்லாம இவங்க என்ன ஆட் பண்றாங்க? preservatives ஆட் பண்றாங்க. கேக்கு எதுக்கு? in order to preserve it during the long truck drive from Sudha's home to the competition. காம்படிஷன் எங்க நடக்குது? சிட்டில நடக்குது. ஒரு சிட்டில நடக்குது. அப்ப இந்த அம்மாவுடைய வீட்ல இருந்து அந்த சிட்டி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகுது. அதுக்குள்ள கேக் கெட்டு போக கூடாதுன்னு இவங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்க? மொத 5 சீசன்ல என்ன ஆட் பண்ணல? ஆட் பண்ணல. அப்ப காம்படிஷன் சிட்டில நடக்கு. இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள 5 சீசனுமே கேக்கு நாசமாயிடுது. 6வது சீசன்ல கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கிறாங்க. அதனால காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டான். சரியா? சரி, இது வராது. ஏன்னா எதுலயே மாத்துறாங்க? இதுலயே மாத்துட்டாங்க. 4வது ஆப்ஷனு சனி ஞாயிறு வைக்கிறதுனால பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா உங்க ஆட்டோ ஓடாது. அடுத்தது சேம் கேக் இன் ஆல் த 6 சீசன்ஸ். கண்டிப்பா ஆன்சர் கிடையாது.
இதுவும் நல்லா இருந்துச்சு. பிரேக் போயிட்டு இந்த கொஸ்டினை கண்டினியூ. கொஸ்டினா ஃபாஸ்டா போயிடும். 4 கொஸ்டின் போட்டுருக்கோமா 3 போட்டுருக்கோமா? 4 போட்டுருக்கோம். ஓகே. பொறுமையா கூட போடுங்க, ஆக்யூரசி தான் முக்கியம். Answer. Fifth option. சரி, கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? ஈஸி தானே. சரி, ஆன்சர் எல்லாம் சொல்லிருங்க. அப்போ ஈதானா? சரி, கொஸ்டின் என்னது? பாட்டியுடைய விளக்க 50 ரூபாய்க்கு ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கான். ஆக்ஷனுக்கு போனா 850 ரூபாய்க்கே வாங்கிட்டான். சரியா? ரைட். என்ன கேக்குறாங்க? ஏன் ஆக்ஷன்ல வித்தீங்க, ஏன் கராஜ்ல 50 ரூபாய்க்கு கூட விற்க முடியல? அதான் கேள்வி. சுவிட்ச் உடஞ்சிருச்சுன்னா 2 இடத்துலயுமே விற்க முடியாது. ரைட். இது என்ன அர்த்தம்? லேம்பா தான் யூஸ் பண்ணணும், வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்ஷன்ல விற்க முடியாது. ஆக்ஷன்ல எதுக்குங்க வாங்குவாங்க? ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு. அப்ப லேம்பா தான் வச்சுக்கணும், ஷோ பீஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பழைய லேம்பு ஒரு பேர் வாங்க மாட்டான். அடுத்தது, ஆக்ஷனுக்கு வந்த அவ்வளவு பேரும் எது எதெல்லாம் பிட்டுக்கு வருதோ அதுல முக்கியத்துவம் இல்லையா அவங்களுக்கு? அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டா? எப்படி மணி அடிக்கிறாங்க ஆக்ஷன்ல, எப்படி ஏழை விடுறாங்கன்னு ஆக்ஷன் ப்ராசஸ்ல தான் இன்ட்ரெஸ்டா. வருமா? வராது. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? கராஜ்ல இருந்து வித்த எல்லாமே எங்க போயிருமா? சேரிட்டிக்கு போயிருமா. ஆக்ஷன்ல இருந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லல அப்படிங்க. இதுவுமே வராது. சரி, 5வது என்னது? ஆக்ஷன் ஹவுஸ் எதை விற்கிறதுல ஸ்பெஷலு? ஆன்டிக்னா தெரியும்ல, பழைய பொருட்கள் விற்கிறது ஸ்பெஷல். அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ அதிகமாயிடுச்சு. ஒரு பொருளுக்கு அதோடைய இடத்துல இருந்தாதான் மதிப்பு அதிகம். அதே மாதிரி இந்த பழைய பொருளுக்கு ஆக்ஷன் ஹவுஸ்ல இருந்தாதாங்க மதிப்பு அதிகம். அதை போட்டு பழைய கராஜ்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ கராஜ்ல போட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அதோடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சு. ஆன்டிக் ஐட்டமா வச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விளக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆக்ஷன்ல போய் வைக்கிறாங்க, விலை என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. சரி, ஆக்சுவல் கொஸ்டின் இது கிடையாது, சப்ப. ஆக்சுவல் கொஸ்டின் என்ன தெரியுமா? 5வது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருங்க. கேட்ட உடனே பதில் சொல்லணும். 5வது ஆப்ஷன் கிடையாது. மீதி எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 4 ஆப்ஷன் இருக்கு. கராஜ்ல 850 ரூபாய்க்கு வித்துட்டு
இங்க போனா வெறும் 50 ரூபாய்க்கு தான் போச்சு. என்னக்கா? அதே 4 ஆப்ஷன், சேம் 4 ஆப்ஷன்ஸ். கராஜ்ல வச்சா எவ்வளவு வாங்கிட்டாங்க? 850 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களா? ஆக்ஷன் ஹவுஸுக்கு போனா வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. என்ன காரணமா இருக்க முடியும்? என்ன சொல்லிட்டாங்க? கராஜ் இருந்து விக்கிறதெல்லாம் எங்க போயிருந்தாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? கராஜ் இருந்து வாங்குற பொருளை எப்படி வாங்குவாங்க? அதிக காசு கொடுத்து வாங்குவோம். ஆக்ஷன்ல போகும்போது ஆக்ஷன்ல அப்படி சொல்லல, அதனால ஆக்ஷன்ல வெறும் எவ்வளவு தான் போச்சு? 50 ரூபாய்க்கு தான் போச்சு. இப்போ மாத்தின வேல்யூவை மாத்தினா எனக்கு ஆன்சர் டி தான். இதுதான் கொஸ்டின், ஆக்சுவல் கொஸ்டின். அப்ப வேல்யூவை மாத்திட்டேன்னா கராஜ்ல அதிகமா போறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும். கராஜ்ல அதிகமா போறதுக்கு காரணம் என்ன சொல்லலாம்? சேரிட்டின்னு சொல்லணும். புரிஞ்சுட்டா? சரி, அதே வேகத்தோட question number 16 போடலாம். question number 16. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பண்ணீங்க. ஆன்சர் ப்ரோ, ஆன்சர் போட முடியுதா உங்களுக்கு? அம்மா ஆன்சர் என்னது உங்களுக்கு கொடுங்க. ஆன்சர் ஃபிஃப்த் ஆப்ஷனா? சரி, புரியுதாங்க? நம்ம பிரச்சனை என்னது? ஸ்லோவாக போட்டால் எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினும் வந்துடும். இதில் இப்போ ஏன் வர மாட்டேங்குது? டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே புரிஞ்சுக்க முடியல. 5 நிமிஷம் எடுத்தால் இந்த கொஸ்டினை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. வாசிக்கும் போது தெளிவாக வரும் பாருங்க. அப்புறம் போடுவோம். சரியா? டிப்ஸி பெவரேஜஸ் த பெஸ்ட் செல்லிங் சாஃப்ட் ட்ரிங்க் நேஷனலி அமங் சோடா ட்ரிங்கர்ஸ் ஏஜ்டு. சரி, இவன் தான் பெஸ்ட் செல்லிங் சாஃப்ட் ட்ரிங்க். யாரு? டிப்ஸி. ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல். சரி, ஒரு ஆட் நடத்திட்டாங்க இவங்க. ஆட் நடத்தினா ஆட் எப்படின்னு இருக்கானுங்க? சக்சஸ்ஃபுல் இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்?
சேல்ஸ் என்ன ஆகும்? அதிகமாயிரும். ரைட், ஓகே. இப்போ ஃப்ரெஷ் பெவரேஜஸ் இன்னொரு குரூப் இருக்கான். இவன் அவன் அளவுக்கு பாப்புலரா? less popular soft drink that has been on the market for ரொம்ப வருஷத்துக்கு இருக்கான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, without the recent ad campaign, நீ ஆட் பண்ணிட்ட, உனக்கு ப்ராஃபிட் அதிகமாயிடுச்சு, சேல்ஸ் அதிகமாயிடுச்சு. ஆட் இல்லாம ஏன் கம்பெனியும் ஓன் கம்பெனியும் எப்படிதான் இருக்கு? ஒரே மாதிரிதான் இருக்கு. நீ என்னை விட அதிக பாப்புலரா இருக்க மாட்டேங்கிற. அவங்க வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணி மேல ஏறிட்டாங்க. உடனே டிப்ஸி அப்படி பண்ண உடனே ஃப்ரெஷ் வந்துட்டு என்ன சொல்றான்னா, ஆட் எல்லாம் நீ பண்றதுக்கு முன்னாடி நீ என்னை விட பாப்புலர் கிடையாது. அப்ப ஆடுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எப்படிதான் இருந்தோம்? ஈக்குவலா இருந்தா, இல்ல நீ என்னை விட கீழே தான் இருந்த. நாட் கிரேட்டர் தென், அதானங்க மோர் பாப்புலர் தென். நாட் கிரேட்டர் தென் என்ன அர்த்தம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. நீ ஒண்ணு எனக்கு ஈக்குவலா இருந்தா, இல்ல என்னை விட அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட்டா பேசணும்? யாருக்கு சப்போர்ட்டா பேசணும்? which of the following is true would cast the most serious doubt? டவுட் வரணும். எதுல? யாருக்கு பேசுறதுல? அப்ப என்ன பண்ணணும்? இவனுக்கு அகெயின்ஸ்டா பேசணும். அப்ப இவன் ஆர்குமெண்ட் என்ன பண்ணி விடணும்? மோஸ்ட் சீரியஸ் டவுட்னால வீக்கெண்ட் பண்றது தாங்க. சரியா? அப்ப இவன் ஆர்குமெண்ட்டை வீக்கெண்ட் பண்றதுதான் கொஸ்டின். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? புரியல அப்படிதானே? இவங்க என்ன பண்றாங்க? 20 to 35க்கு ஆடு போடுறாங்க. ஆடு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இவங்க என்ன போயிட்டாங்க? டாப்புக்கு போயிட்டாங்க. இவன் என்ன சொல்றான்? இவன் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்ல. இவன் என்ன சொல்றான்? ஆடு வர்றதுக்கு முன்னாடி நீயும் நானும் எப்படிதான் இருந்தோம்? ஈக்குவலா தான் இருந்தோம் சொல்றது யாரு? ஃப்ரெஷ் பெவரேஜ். இது புரிஞ்சுட்டா? இப்ப கேள்வி என்னது அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ் பெவரேஜஸ் ஒண்ணு சொல்றான்ல, அதை நீங்க என்ன பண்ணி விடணும்? வீக்கெண்ட் பண்ணி விடணும். இப்ப யாருக்கு சப்போர்ட்டா பேசணும்? டிப்ஸிக்கு சப்போர்ட்டா பேசணும். இவனுக்கு அகெயின்ஸ்டா பேசும். சரியா? இவன் பாயிண்ட் என்னது? ஃப்ரெஷ் பெவரேஜஸ் பாயிண்ட் என்னது? ஆடு போட்டு நீ பெரிய ஆள் ஆகிட்ட, ப்ராடக்ட் வச்சு பெரிய ஆள் ஆகல. ஆடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள் தான் அப்படிங்கிற. இப்ப இதை தான் நம்ம அடிக்கணும். அப்ப நம்ம ஆன்சர் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? கண்டிப்பா ஆடை பேஸ் பண்ணி. Beverage buying decisions can be significantly influenced with effective ad campaigns. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டிப்ஸிக்கார ஆடே இல்லைனாலும் உன்னை அடிச்சிருவான்டான்னு சொல்லணும். கரெக்டா? ஏன்னா இவன் என்ன சொல்றான்? ஆடை வச்சுதான் நீ என்ன பண்ணிட்ட, எனக்கு முன்னாடி போயிட்ட, பெரிய ஆள் ஆயிட்ட. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆடை வச்சு இல்ல, எதை வச்சு? ப்ராடக்டை வச்சு. இது என்ன பண்ணுது? இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. யார? இந்த ஃப்ரெஷ் பெவரேஜ் காரனை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஏன்னா பெவரேஜ் பையிங் டிசிஷன்ஸ் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் வித் எஃபெக்டிவ் ஆட் கேம்பெயின்ஸ். அடுத்தது இந்த ரீசெண்ட் கேம்பெயினுக்கு முன்னாடி டிப்ஸி வந்துட்டு என்ன பண்ணதே கிடையாதா? அட்வர்டைஸே பண்ணதே கிடையாது. ஆனா எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் மார்க்கெட்ல எப்படி பண்ணுச்சு? அதிகமா வித்துருச்சு. கொஞ்ச நாளைக்கா? மீதி 3 ஆப்ஷனும் பாதிச்சுக்கிறது டைம் வேஸ்ட். இதுதான் ஆன்சர். ஏன்னா இதுல என்ன சொல்லிட்டோம்? ஆடு நான் இப்பதான் போட்டிருக்கேன். ஆடு போடுறதுக்கு முன்னாடியே எத்தனையோ வருஷத்துக்கு நான் தான் மார்க்கெட்ல டாப் அப்படின்னு அவன் சொல்லிட்டோம்னா அவன் என்ன சொல்ல முடியாது? ஆடுனாலதான் நீ பெரிய ஆளானு சொல்ல முடியாது. ஆடு வர்றதுக்கு முன்னாடியே யாரு வித்துட்டா? இந்த டிப்ஸி வந்துட்டு எல்லாத்த விட அதிகமா வித்து. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓகே தானே? ஆன்சர் பி. கட்ட போட்டது. பின்னாடி வந்து கைகள் வரவே மாட்டேங்குது. நல்லா கை தூக்குங்க. பாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. கேர்ள்ஸ்ல
இந்த மெத்தடே ட்ரை பண்ணுவோமா இல்லை எல்லா கொஸ்டின் திருப்பி எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமா? இப்படியே போடுவோம்ல. இந்த அப்பர்னா கதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கொஸ்டின் கஷ்டம். இதுவும் கஷ்டம். கொஸ்டின் நம்பர் 11. நல்லா பாருங்க. நீங்க படிச்சதை நம்பி ஆன்சர் போடுங்க. சம்பந்தம் இல்லாம யோசிக்காதீங்க. நீங்க படிச்சதை நம்பி ஆன்சர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 11. கார்சினோஜெனிக் அப்படின்னா கேன்சர் காசிங். கொஸ்டின் அசம்ப்ஷன் வேற ஒண்ணும் கிடையாது. எது உண்மையா இருக்கணும்னு கேட்காங்க. அசம்ப்ஷன் தான் இதோடைய கொஸ்டின். கஷ்டமா இருக்கா? பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ணா அந்த ஆன்சருக்கு வந்துட்டா? ஆன்சர் கொடுங்க. உங்களுக்கு புரியுதா ப்ரோ? ஃபாஸ்டா இருக்கா கிளாஸ்? பிக்கப் பண்ண முடியுது இல்ல? நீங்க இல்ல பின்னாடி. ஆன்சர் என்னது இதுக்கு? ஏதானா ஆன்சர்? நீங்க தான் ஏதானா?
ஆன்சர் என்ன போடலாம்? ஏ போட்டுடலாமா? சரி, கொஸ்டின் என்னது அப்படின்னா கதை புரிஞ்சுக்கணும். கதை என்ன சொல்றானுங்க? இவன் ஏத்துக்கிட்டான். என்ன ஏத்துக்கிட்டான்? கேன்சர் வரும். யாருக்கு வரும்? எலிக்கு வரும். சரியா? அதே டைம்ல என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, கேன்சர் எப்போ வரும்னா, this holds true only when it is consumed in, அதிகமா குடிச்சீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே. இன்னும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டடி நடத்திருக்கீங்க, சரியா? மைஸுக்கு மட்டும்தான் வரும், ஹியூமன்ஸுக்கு வராதுன்னு அவன் பேசல. அவன் என்ன சொல்றான்? வரும். எப்போ வரும்? மைஸுக்கு அதிகமா கொடுத்தா வரும்னு அவன் சொல்லல, வரும்னு ஒத்துக்கிட்டான். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றான்னா, இந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா மைஸு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ஈக்குவலான he further added that to ingest, உள்ள எடுத்துக்கிறோம். எதை எடுத்துக்கிறோம்? ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் எடுத்துக்கிறோம். எதுக்கு ஈக்குவலா? மைஸுக்கு வச்சு தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க. அதுக்கு ஈக்குவலா ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தன் எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னா, எத்தனை கேன் குடிக்கணும்? 30 கேன் குடிக்கணும். அவன் மைஸை வச்சு தானே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க, ஹியூமன்ஸுக்கு வராதுன்னு அவன் சொல்லல. மைஸை வச்சு நீங்க பண்ணீங்க, மைஸுக்கு வரும். ஆனா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஹியூமன்ஸ் குடிக்கணும்னா எவ்வளவு வருங்க? ஹியூமன்ஸுக்கு வரும் தான் சொல்றான் அவன், வராதுன்னு சொல்லல. ஆனா வரணும் அப்படின்னா எத்தனை கேன் குடிக்கணும்? நீங்க 30 கேன் குடிக்கணும். மைஸ் ஹியூமன்ஸ் ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்க தெரியும். சரியா? மைஸுக்கு வரும், ஹியூமன்ஸுக்கு வராதுன்னு அவன் சொல்லவே இல்லை. வரும். எப்போ வரும்? 30 கேன் குடிக்கணும். ரைட்டா? இந்த பேசிஸ்ல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பேசிஸ் என்ன சொல்றான்? ரிஃப்ரெஷர் சோடா வந்துட்டு என்னதான்? சேஃப் தான் அப்படிங்க. சரியா? கொஸ்டின் என்னது? கன்க்ளூஷன் வந்துட்டானாங்க. என்ன கன்க்ளூஷனு? இது மக்களுக்கு சேஃப் அப்படிங்கிற கன்க்ளூஷன் எடுக்கணும்னா எது உண்மையா இருக்கணும்னு கேட்கணும். அவன் பாயிண்ட் சேஃப்ங்கிற பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? மனுஷங்களுக்கு வராதுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கா? நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தப்புங்கிறத பேஸ் பண்ணி இருக்கா? எதை பண்ணி இருக்கு? எதை பேஸ் பண்ணி இருக்கு? எவ்வளவு கன்சியூம் பண்றீங்கன்னு பேஸ் பண்ணி இருக்கு. கொஸ்டினை புரிஞ்சுக்கணுங்க. இதுதான் கன்க்ளூஷன். மைஸுக்கு பண்ணிட்ட ஹியூமன்ஸுக்கு வராதுன்னு அவன் சொல்லலை. புரியுதா? நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தப்புன்னு சொல்லலை. நீங்க எடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் மைஸ்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லலை. அவன் சொல்றது எல்லாமே ஹியூமன்ஸுக்கு வரும், ஆனா எப்பந்தான் வரும்? அப்ப இந்த டோட்டல் ஆர்குமெண்ட் எதை ஃபவுண்டேஷனா வச்சிருக்கு, எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி இருக்கு? மக்கள் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, 30 கேன். அவன் பாயிண்ட் அதுதான், 30 கேன் குடிச்சாதான் வரும், அதனால இது சேஃப். அப்ப எதை பேஸ் பண்ணி சொல்றான்? 30 கேன் என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. நல்லா படிச்சவங்க இந்த கொஸ்டினை ஈஸியா போட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? முன்னாடி இருக்கிற அவ்வளவு ஆப்ஷனும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். மொத ஆப்ஷனை பார்த்து இதுதான் ஆன்சர்னு அடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸி. நல்லா படிச்சவருக்கு கொஸ்டின் இன்னும் ஈஸி ஆயிரும். படிக்காதவனுக்கு ஏஐ பார்த்தவனே இது ஆன்சரான்னு தெரியாதவன் தான் பிசிடிஇல உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏஐ மட்டும் பாருங்க, கொஸ்டின் நல்ல தெளிவா புரிஞ்சுட்டு ஏஐ மட்டும் பாருங்க. பி பார்க்க தோணுமா? கன்ஃபார்மா கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? எத்தனை கேனுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுவோம், பி ஏன் வராது? எதை பத்தி பேசுறாங்க? வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு பேசுறாங்க. சம்பந்தமே இல்லாத கதை. மைஸை விட பீப்புள்கிட்ட எப்படிதான் வருதான்? இப்படி அவன் சொல்லியிருந்தான். இத அவன் சொல்லவே இல்லை. அவன் நீங்க 30 கேனை விட கம்மியாக தான் 30 கேன் குடிச்சாதான் உங்களுக்கு வரும், அதனால இது சேஃப். இப்ப இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? நீங்க கண்டிப்பா 30 கேன் குடிக்க மாட்டீங்க. 4வது பாயிண்ட்,
நீங்க யூஸ் பண்ணீங்களே ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், இது வந்துட்டு மக்களுக்கு கார்சினோஜெனிக்கா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு. சாரி, தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சம் ஆஃப் த ஸ்டடீஸ், சென்டென்ஸ் வாசிச்சு புரிஞ்சுக்க போறோம். சில ஸ்டடீஸ் செய்யப்பட்டது எதுல? ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ல. இன்வால்வ் பண்ண ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ல சில ஸ்டடீஸ் செஞ்சீங்கல்ல, இது வந்துட்டு என்னது கிடையாதா? என்னது கிடையாதா? ரெலவெண்ட் கிடையாது. எதுக்கு? கார்சினோஜெனிக்கா இல்லையான்னு ரெலவெண்ட் கிடையாது. இதை பத்திலாம் அவன் பேசினா இதெல்லாம் ஒத்துக்கிட்டான். கரெக்டா? மைஸுக்கு பண்ணீங்க, இங்கேயும் வரும்னே ஒத்துக்கிட்டான். அடுத்தது எல்லா டெஸ்ட், எல்லா ஃபுட்டையும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும்? மைஸுக்கு எப்படிதான் இருக்கும்? கார்சினோஜெனிக்கா தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் சொன்னா, எங்களை மட்டும் டெஸ்ட் பண்றீங்களா, அவ்வளவு பேரை எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவு பேருக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப நாங்க மட்டும் தப்பு கிடையாது, எல்லாரும் தான் தப்பு. அப்படியே பேசினா நீங்க நிறைய குடிக்காதீங்க, உங்களுக்கு கேன்சர், நிறைய குடிக்காதீங்க, உங்களுக்கு கேன்சர் வராது அப்படின்னு அவன் சொன்னான். சரியா? நிறைய குடிச்சா. கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான், பட் ஸ்டில் போட முடியும். கரெக்டா போட்டது யார்? ஓகே. எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காங்க? 6ஆ 7ஆ? சரி, கடைசி கொஸ்டின் எல்லாரும் போட போறோம், ஒன்னா சேர்ந்து போட போறோம். கொஸ்டின் தெளிவா போட போறோம். லாஸ்ட் கொஸ்டின். சரியா? ஒண்ணு இல்ல, டேஷ் வச்சிருக்கானுங்க, டேஷ் வச்சிருக்காங்க. ஆஸ்னா பிகாஸ். சென்டென்ஸை புரிஞ்சுக்க போறோம், ரீசன் சொல்ல போறோம். மேல இருந்து as per certain marketing experts, சில மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் providing the facility of shopping carts. shopping carts என்னன்னு தெரியுதுல்ல? தள்ளுவண்டி. shopping carts at a departmental stores can help boost, causative verb, can help boost the profits of the store. இப்போ இந்த தள்ளுவண்டி வச்சா எதுக்கு வைக்கிறாங்க? நம்ம வசதிக்கு வைக்கிறாங்க, அவன் ப்ராஃபிட் வரும் அப்படி. சரி. Even if the new customers attracted by the store with this move shop only as much as it is enough to cover the additional cost of providing these cards. What is it? Question skip it. சரி, ஈவன் இஃப் தெரியும்ல, இப்படி இருந்தா கூட பூஸ்ட் ப்ராஃபிட் தான் பூஸ்ட் பண்ணும். எப்படி இருந்தா கூட இதை எப்படி வாசிக்கணும்னு நினைச்சு சொல்லுங்க. எனக்கு மீனிங் வேண்டாம், எனக்கு இதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நீ எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்க. இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு ஒன்றும் தலையும் புரியாது, வாழ புரியாது. ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா என்ன பண்ணணும்? பிடிக்கணும். எதையும் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை வேர்பை. வேர்ப் எங்க இருக்கு? கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. பை இருக்கா? இது V3 as adjective. சரி, கஸ்டமர்ஸ் சப்ஜெக்ட். வேர்ப் எங்க இருக்கு? வேர்ப் எங்க இருக்கு? வித் என்னது? ப்ரிபோஷன். திஸ்னா உடைய கேஸா? இந்த மூங்கிறது நவுனா வேர்பா? நவுனா வேர்பா? ரைட். அப்ப இதுவும் வேர்பு கிடையாது. எது வேர்பு? கஸ்டமர்ஸ் ஷாப். கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஷாப் பண்றாங்க. ரைட்டா? கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஷாப் பண்றாங்க. ரைட். ஈவன் இஃப் எந்த கஸ்டமர்ஸ்? நியூ கஸ்டமர்ஸ். ரைட். சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் இருக்குது. நடுவில் என்ன இருக்கு? எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்? புது கஸ்டமர் வரான், ஸ்டோருக்கு அட்ராக்ட் பண்ணப்படுறான். எதை வச்சு? எந்த மூவ்? தள்ளுவண்டி கொண்டு வந்துட்டா, ஷாப்பிங் கார்ட் கொண்டு வந்துட்டா அப்படின்னு இந்த புது மூடால
புது கஸ்டமர்ஸ் வருவான்ல அவனை பத்தி பேச போறோம். இருக்கிற கஸ்டமரை பத்தி பேச போறது கிடையாது. புதுசா நீங்க ஷாப்பிங் கார்ட் கொண்டு வந்ததுனால இந்த கடைக்கு அட்ராக்ட் ஆன புது கஸ்டமர் ஷாப் பண்றான். கஸ்டமர் வந்துட்டு ஷாப் பண்றான், வாங்குறான். எவ்வளவு வாங்குறான்? இந்த அருகே கம்பேரிசன் வாங்குறான். சரியா, இங்கிட்டு வாங்குறான். எவ்வளவு வாங்குறான்னா ஆஸ் மச் as எடுத்தோம். கிரேட்டரா, ஈக்குவலா, லெஸ்ஸர் தானா? என்னது? ஈக்குவல். எந்த அளவுக்கு ஈக்குவலா வாங்குறான்னா போதுமான அளவுக்கு ஈக்குவலா வாங்குறான். எந்த அளவுக்கு? எதுக்கு போதும்? கவர் த அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் தீஸ் கார்ட்ஸ். இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும்ல, அந்த எக்ஸ்ட்ரா காஸ்டுக்கு வெறும் ஈக்குவலா மட்டும்தான் யாரு வாங்குறா? புது கஸ்டமர்ஸ் வாங்க. சென்டென்ஸ் திருப்பி சொல்றாங்க. நியூ கஸ்டமர்ஸ் பார்த்தாச்சு, வேர்பை கண்டுபிடிக்கிறோம். சப்ஜெக்ட் இங்க இருக்கு, வேர்ப் இங்க இருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கு நடுவில் இருக்குது சப்ஜெக்டை பத்தி பேசும். நடுவில் என்ன இருக்கு? அட்ராக்டட் பை தி ஸ்டோர் வித் திஸ் மூவ். இந்த மூணால அட்ராக்ட் பண்ணப்படுற இந்த கஸ்டமர்ஸ் வெறுமனே எதுதான் ஷாப் பண்றான்? எதுக்கு ஈக்குவலா? எதுக்கு அடிஷனல் காஸ்ட் ஆகுது? இந்த கார்ட்ஸை கொடுக்கிறதுக்கு அடிஷனல் காஸ்ட் ஆகுது இல்ல, அதுக்கு ஈக்குவலா மட்டும்தான் ஷாப் பண்றான். அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு எப்படிதான் வருது? என்னதான் வருது? ப்ராஃபிட் தான். ஈவன் இஃப்க்கு பின்னாடி மாத்தி பேசுவோம். கரெக்டா? முன்னாடி என்ன சொல்றோம்? ப்ராஃபிட்டை பூஸ்ட் பண்ணும். எப்படி இருந்தா கூட புதுசா கஸ்டமர் வருவான், அவன் வாங்குவான். ஆனா அவன் எவ்வளவு மட்டும்தான் வாங்குவான். உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு இவ்வளவு மட்டும்தான் வாங்குவான். அப்படி வாங்கினா கூட என்ன ஆகுது? ப்ராஃபிட் வருது. பிகாஸ் தான் கொஸ்டின். ஆன்சர் நீங்க போட போறீங்க. டைம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர் மாத்தணும். கொஸ்டின் புரியல, தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. லாபம் இருக்குங்காங்களா, லாபம் இருக்காதுங்காங்களா? லாபம் இருக்கும். புதுசா வர்ற பயவுலைகள் என்னதான் பண்றானுங்க? ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கானுங்க. வெறும் ஷாப்பிங் கார்டுக்கு கூட தான் வாங்குறானுங்க. இப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு போட்டீங்கன்னா லாபம் இருக்கும். ஏன்னா அதான் கொஸ்டின். லாபம் இருக்கும்னு பேசணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? வரவானுங்கன்னு இருக்கா, வரமாட்டானுங்கன்னு இருக்கா? புது கஸ்டமர்லாம் வர மாட்டாங்கன்னு இருக்குது. வருமா? வராதுங்க. நீங்க எப்படி பேசணும்? எனக்கு லாபம் வரும்னு பேசணும். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றானுங்க? பழைய கஸ்டமர் எவ்வளவோ பேர் இருப்பான், அவனுக்கு நீங்க காட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவன் ஆவரேஜா வாங்குறத விட, ஆவரேஜா காட்டு இல்லாம வாங்குறத விட அப்ப இவங்களுக்கு ப்ராஃபிட் வருமா வராதா? வரும். புது கஸ்டமர் அவ்வளவு பேர் என்ன பண்ணிடுறான்? நீங்க செலவு பண்றீங்கல்ல, அதை ஈக்குவல் பண்ணிடுறான். அப்ப பழைய கஸ்டமர் அவ்வளவு பேரும் அவன் வாங்குறத விட என்ன வாங்குறான்? அதிகமா வாங்குறான். அப்ப கண்டிப்பா இதை வச்சு என்ன ஆகும்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன். மற்ற கடைகள் எல்லாமே ஏற்கனவே இந்த மாதிரி வச்சுட்டாங்க. இதுதான் ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சர். மற்ற கடைகள் வச்சுட்டாங்க, நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஏறுமாங்க? ப்ராஃபிட் ஏறுமா? ப்ராஃபிட் ஏறாது. ரைட், ஓகே. நாலாவது என்ன சொல்றானுங்க? ஷாப்பிங் கார்ட்லாம் என்ன கேட்டீங்க? பக்கத்துல என்ன? சி ஆன்சர் எப்படி பக்கத்துல வரும் கேக்கீங்களா?
மீதி ஆப்ஷனை பாருங்க, அதில் தெரிஞ்சிடும். டி பாருங்க, டியில் என்ன சொல்றானுங்க, ஷாப்பிங் கார்ட்லாம் தள்ளிட்டு கொண்டு போறதுக்கு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருடைய லே அவுட்டு சூப்பராக இருக்குமா, இடம் நல்லா இருக்குமா, கரெக்டாக அந்த ஷாப்பிங் கார்டை தள்ளிட்டு போறதுக்கு. இது ஆன்சர் இருக்குமா? வராது. அடுத்தது ஷாப்பிங் கார்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவனுக்கு பார்க்கிங் ஏரியால ஷாப்பிங் கார்ட்டை வச்சுட்டு போயிடுவானுங்க. அதனால அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஆள் போடணுமா. இது என்னதான் ஆகும்? லாஸ்டா இப்ப சொல்லுங்க ஆன்சர். பக்கத்துல இருக்க ஆன்சர் எது? ஏங்கிறது லாஸ்ட் கொடுக்கறதுங்க. ஏ லாஸ்ட் கொடுக்கறது. ஈயும் டி வந்துட்டு எர்த்த பத்தி பேசுறான்னு சம்பந்தமே இல்லை. கொஞ்சமாவது சம்பந்தப்பட்டு வர்றது சியூபியும் தான். சரியா? சோ ஆக்சுவல் ஆன்சர் என்னது? ஏன்னா இங்க புது கஸ்டமரை பத்தி இங்க புது கஸ்டமர்னு பேசியிருந்தா கன்ஃபியூஷன் வந்துடும். கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி எங்க இருக்குன்னா பழைய கஸ்டமரை பத்தி பேசல, அவனை பேசினது எதை பத்தி தான்? புது கஸ்டமர். புது கஸ்டமர் மேட்ச் பண்ணிடுவான். அப்ப என் பழைய கஸ்டமர் எனக்கு என்னதான் தருவான்? ப்ராஃபிட் தரும். புரிஞ்சுச்சா? போட்டீங்களா ஆன்சர்? 14 போட்டீங்கன்னா சூப்பர். ரொம்ப கஷ்டம். ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர். ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். சரி, எத்தனை 8 கொஸ்டின் போட்டிருக்கோமாங்க? 8 போட்டிருக்கோம். 8க்கு 8 தரலாம். 10 அடிச்சிடலாம் நினைச்சேன். அரநாதனுக்கு கிராமர் தான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. 8 போட்டீங்களா? வேற 8க்கு 8 போட்டீங்களா? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தான். எவ்வளவு நாளா படிக்கீங்க? 1.5 வருஷம். எத்தனை மெயின்ஸ் எழுதிருக்கீங்க? சரி, நல்ல விஷயம். அடுத்தது 7. யாரெல்லாம்? நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல தூங்கி இருப்பீங்க, அதனால உங்களுக்கு தப்பாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு ரீடிங்லாம் பிரச்சனை கிடையாது. வேற தமிழ் மீடியம் தானே நீங்க? இங்கிலீஷ் மீடியம் இன்னொருத்தங்க தமிழ் மீடியம் இருக்காங்களா? சரி, 7 வந்துட்டு 6 5 தான் ஒரு பெரிய